சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் தீய பார்த்த விஷயம் அப்படின்னா ரவிமோகனுடைய குடும்ப பிரச்சனை தாங்க. ஸோ குடும்ப வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக தன்னுடைய மனைவி ஆர்த்தியோட இருந்து சொல்லி கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருந்தாரு. ஸோ இவங்களுடைய டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்துருக்க இந்த பேட்டியிலேருந்து தெரியுது அவர் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார் அப்படின்றது. ஸோ முழுக்க முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து மூன்றெழுத்து நடிகை வந்து சீரழித்து தான் வந்து அவர் பேசியிருந்தார். இது பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது. ஸோ இவருடைய வாழ்க்கையை குறித்து இவர் மனவேதனையில் இருக்கிறத குறித்து சக நடிகர்கள், நடிகைகள், ஆதரவாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ இவருடைய ரசிகர்கள் முதற்கொண்டு இவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்துட்ருக்காங்க. இந்த நிலையில் ரவிமோகன் அவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய வகையில் விஜயினுடைய அம்மா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரவிமோகன் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க இழந்ததாக வந்து கருதிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து சொத்தாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் தாங்க. ஸோ அவங்க 2 குழந்தைகளுமே பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து செய்துட்ருக்காரு. அவருடைய வாழ்க்கை முழுக்க தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வந்து அர்ப்பணித்து தான் இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோ மன போராட்டங்களுக்கு நடுவில் அவர் கிடைத்திருந்த ஒரு நிம்மதி அப்படின்னா அவங்களுடைய குழந்தை தான். அந்த குழந்தைகளை கூட இப்போ பார்க்க விடாமல் இவங்க வந்து மறுக்கிறாங்க அப்படின்றது தான் அவரால் வந்து தாங்கிக்க முடியல. ஸோ அவர் பேசக்கூடிய விஷயத்துலேருந்து இது நல்லாவே தெரியுது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவர் வந்து மனம் திறந்து பேசியிருந்தார். ஏன்னா தன்னுடைய தோழியான கெனிஷாவை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவதூறுகள் எல்லாம் பரப்பி அவரை வந்து வெளியவே அனுப்பிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு அப்படின்னும் அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லபடியாக தான் இருக்கணும் அப்படின்னும் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் வேறு ஒரு பொண்ணுக்கு இடம் கிடையாது அப்படின்னு அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. ஸோ இதை அவருடைய மனைவி ஆர்த்தி அவர்கள் இன்னும் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக ரவிமோகனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆக்டர் கார்த்தி, சிம்பு இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் பேசியிருந்தாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இப்போது பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய அம்மாவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது ரவிமோகன்ட்ட ஆறுதலாக பேசியிருக்காங்க. ஸோ நீ எதுக்கும் கலங்கக்கூடாது, உன்னுடைய குழந்தைகள் எங்கே இருந்தாலும் எப்போனாலுமே அவங்க உன்னை தேடி கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நம்பிக்கையோடு நீ இருக்கணும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து விஜய் மட்டும் மகன் கிடையாது, விஜய் தாண்டி பார்த்திங்கன்னா எல்லாருமே எனக்கும் மகன் மாதிரி தான். ஜீவாவும் சரி, நீயும் சரி, எனக்கும் வந்து மகன் மாதிரி தான். நான் உங்களை அப்படி தான் பார்க்குறேன். நீ வந்து மனம் தைரியத்தை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் இவங்க வந்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதாவது ரவிமோகன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே வந்து உழைத்திருக்காரு. அவங்க குடும்பத்துக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க வந்து பயணம் வந்து செஞ்சுருக்காரு. அதாவது அவங்க கஷ்டப்பட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காரு. அதாவது அவங்களோட குழந்தைங்களுக்கு மட்டும் இயர்லி ஃபீஸே வந்து 50,00,000 வந்து கட்டுறதா அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நல்ல வீடு கட்டியிருக்காரு. அந்த வீட்டில் கூட இப்போ கூட அவர் வந்து இல்லைங்க, தனியாக தான் இருக்கிறாரு. ஸோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமே வந்து மிகப்பெரிய பரபரப்பை தான் வந்து ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை முழுக்க சீரழித்ததே 3 எழுத்து நடிகை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்திக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த 3 எழுத்து நடிகையினுடைய சப்போர்ட் மட்டும் இல்லாமல் பிஜேபியினுடைய சப்போர்ட் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்களுடைய சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால அவங்க எதையும் வந்து பெருசாக வந்து நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யார் என்ன பண்ணாலும் என்னுடைய குழந்தைகளை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஆணித்தனமாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்போனாலும் என்னுடைய குழந்தைகள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் பரவிட்டுருக்கு. ஸோ ரவிமோகன் தன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருந்தார். ஸோ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் சபரிமலைக்கு வந்து போயிட்டுருக்கிறது ஸோ ரொம்பவே வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவர் சபரிமலைக்கு போயிட்டு வந்திருந்தாலுமே கூட அவருடைய மனசில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அவருடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு பெண் சாமியார் ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய விஷயமும் கூட பரபரப்பை ஏற்படுத்தினது. ஏன்னா பெண் சாமியார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரவிமோகனை நான் முன்ன பார்த்த மாதிரி இல்லை, இப்பவும் அவர் அப்படித்தான் இருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக நாங்கள் நினச்சோம்னா அவரை மாற்ற முடியும், அவரை திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும், அவர் வந்து சிறந்த நடிகராக திரும்ப எங்களால் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அது குறித்து ரவிமோகன் என்ன முடிவு எடுத்திருந்தார் அப்படின்னு இன்னும் எந்த விஷயமும் வெளியாகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா
அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ரவிமோகன் வந்து என்ன முடிவு பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை தாங்க குடும்ப வாழ்க்கை. ஆனால் அதில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழக்கூடிய அந்த தருணத்தில் யார் யாருக்காக விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக புரிதல் ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் பெண் இருக்காங்க, கணவன் மனைவியே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல புரிதல் இல்லை அப்படின்னா வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையவே கிடையாது. ஸோ இந்த 2 பேர்த்துலையுமே யாராவது ஒருத்தராவது கண்டிப்பாக விட்டு கொடுத்து தாங்க போகணும். இல்லை ஏட்டிக்கு போட்டியாக போட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து அதிகமாகுமே தவிர எந்த சூழ்நிலையிலையுமே வந்து மாறாது. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். சாமானிய மக்களில் இருந்து பெரிய பெரிய பிரபலங்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த புரிதல் ரொம்ப முக்கியமானது. அந்த புரிதல் ரவிமோகன் அவர்கள்ட்டையுமே ஆர்த்திக்கிட்டேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 பேர்த்துல யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போயிருந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களுடைய குடும்ப பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலுமே கூட தொடர்ந்து அவர் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருந்தாரு. 14 ஆண்டு காலமாக தன்னுடைய திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த எல்லா கஷ்டங்களையும் இது வரைக்கும் நான் வெளியில் சொன்னதே கிடையாது. எல்லாமே எனக்குள்ளே வந்து வச்சிட்டு இருந்திருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்துக்காக தான், என்னுடைய குழந்தைகளுக்காக மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசையுமே வந்து கலங்கடிச்சிருக்குங்க. ஸோ அவர் மனம் உடைந்து வந்து பேசியிருக்காரு. அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல அவர் கூட பேசியிருந்தாரு. இதுவரைக்கும் பேசாதவர் இப்போ பேசியிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய குடும்ப பிரச்சனை இன்னுமே வந்து தீவிரமாக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதில் வந்து குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒன்று தாங்க. ஸோ எல்லாருடைய வாழ்க்கைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து பொறுமை அவசியமானது. ரவிமோகன் என்னதான் பொறுமையான ஆட்களாக இருந்தாலுமே கூட காலங்கள் போக போக அவருடைய பொறுமையானது இழந்து போச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கு பிறகு இப்போ அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்வு கொடுக்க போகுது. ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, என்ன முடிவு கிடைக்க போகுது அப்படின்றது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வரைக்கும் நான் திரைப்படத்தில் வந்து நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக வந்து ஜெயம் ரவி இருக்கார். ஸோ இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, இவர் இந்த மாதிரியான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அப்படின்னு ரசிகர் பட்டாளம் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க இல்லாமல் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ஜெயம் ரவியோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக மீண்டும் உங்களை திரையில் பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய மனநிலையை விட்டு மீண்டும் வாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் முன் வச்சிட்ருக்காங்க. ஸோ இவருடைய ஃபேன்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாமே ஜெயம் ரவி அவர்கள் கன்சிடர் பண்ண போகிறாரா அப்படின்றத எல்லாமே வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த சமயத்தில் விஜய் அவர்களுடைய அம்மாவாக சோபா சந்திரசேகர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆறுதலான விஷயம் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து பரவிட்டுருக்கு. ஸோ அவங்களுடைய ஆதரவு அவர் கண்டிப்பாக வந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.